ஹாய் எல்லாருக்கும். ஒரு கொத்து சப்பாத்தி இப்படி வேலை காட்டும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. காலையில் வச்ச சப்பாத்தி மிச்சமாயிருக்குன்னு சொல்லிட்டு சரி கேஸ் வேறு இல்லையே, சரி இதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயம், சிக்கன், முட்டை எல்லாம் போட்டு அப்படி கொத்து சப்பாத்தி மாதிரி பண்ணியிருந்தேன். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு நல்லா தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் என் ஹஸ்பண்டுக்கு ஒரே வயிறு வலியாக இருந்துச்சு. சரி டைம் ஆகிடுச்சு, நைட் இனி எங்கே ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு தியா குட்டியோட மெடிசன் தான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவரில் கொஞ்சம் வயிறு வலி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னாங்க. சரி அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் காலையில் பார்த்தா ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு டேப்லெட் இருந்தேன். நான் இப்போ ஹாஸ்பிட்டல் வரல அப்படின்ட்டாங்க. சரி அந்த டேப்லெட்டே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் சரி எதுக்கும் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது தியா குட்டி கேக் கேட்டிருந்தாங்க. சரி பக்கத்தில் இருந்த கடையில் போய் பார்த்தா அங்கே எப்பவும் போல் 2 கேக் தான் வச்சுருந்தாங்க. அந்த பேஸ்ட்ரி அது எனக்கு செட் ஆகலை. சரி பக்கத்து கடையில் பார்த்தா இங்கே நிறைய இருந்துச்சு. சரி இதில் என்ன வேணும்னு கேட்டதுக்கு தியா குட்டி ஆரஞ்சு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஆரஞ்சு கேக்கு பட்டர் ஸ்காட்சும் அடுத்து ஒரு எனக்கு பிடிச்ச பைனாப்பிள் கேக்குன்னு தான் வாங்கியிருந்தேன். பேஸ்ட்ரி தான் வாங்கியிருந்தேன். சரி அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொன்றும் டிசைன் நல்லா இருந்துச்சு. பெரிய கேக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். தியா குட்டி வெளியே போயிட்டாங்க. அதுக்குள்ளே அவங்க டேடாக்கிட்ட ஓடி போயிட்டாங்க. அங்கேருந்து கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. ஒரே டிராஃபிக். அதான் அங்கேருந்து பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது தியா குட்டி ஓடி போய் ஒளிஞ்சிருந்து எங்களை ஏமாற்றிட்டுருக்காங்களா, பயமுறுத்துறாங்களாம். அவங்க டாடாவையும் பயமுறுத்திட்டு அதுக்கப்புறம் சரி கேக் சாப்பிட்லான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2 பேரும் பங்கு போட்டோம். எனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி சாப்பிடுங்க. मैं भूल गया था।